ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லங்க கார்பரேஷன் லிமிட் நம்ம சரவணம்பட்டி ஐடி பார்க்கு அப்படியே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சைட் கொண்டு இருக்குங்க. கமர்ஷியல் சைட் அவைலபிளாக இருக்கு, ரெசிடென்சி அவைலபிளாக இருக்கு. மெயின் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்டு இருக்காங்க. கோயம்புத்தூரோட மெயின் ஹார்ட்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே சரவணம்பட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கால்வாசி எல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு ஐடி கம்பெனிஸாகவே தான் இருக்கும். இருக்கிறது என்ன பாலாஜி பர்சிலா அர்பானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம லேஅவுட்டுக்கு வந்துருக்கீங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 10 ஏக்கரா ப்ராஜெக்ட் இது எல்லாமே. ஸ்டார்டிங் மினிமம் 1.5 சென்ட்லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தா 6 சென்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தா நம்ம கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரோடு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 33 ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தா 40 ஃபீட் வரைக்கும் வந்து பார்த்தா நம்ம கொடுத்துருப்போம். ஓவர் டேங்க் கொடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் வாட்டர் பைப் லைன் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்தா ட்ரைனேஜ் அவுட்லெட் இருக்குது உங்களுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டு ஆல்ரெடி இபி எல்லாமே வந்து பார்த்தா உள்ளே கொண்டு வந்துட்டோம். சுற்றி உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டி. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே டர்ஃபு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜிம்மு, கம்யூனிட்டி ஹாலு, அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா தனியாக வந்து பார்த்தா நம்ம கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் உங்களுக்கு வரும். சவுத் வெஸ்ட் சம்திங் அந்த மாதிரி வந்தீங்கன்னா ஒரு 21 lakhsலேருந்து மேக்ஸிமம் 25 lakhs வரைக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 6 சீட்ஸ் வந்து பார்த்தா இப்போ புக்கிங். காலையில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளுங்க ஆடி வெள்ளின்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கி எங்களுக்கு வந்து புக்கிங். 55 லட்ச ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி பார்க் பக்கத்தில் உங்களுக்கு வந்து இடம் ப்ளஸ் வீட் ரெண்டுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபாலோ ஆஃபர்ஸ் நிறைய பண்ணி கொடுப்பீங்க. சைட்டை பார்த்துட்டு வந்து உடனே புக் பண்ணி வர்றாங்கன்னா ஏதோ ஒரு இனிஷியல் பண்ணி தர முடியுமா நமக்கு சப்போர்ட் மாதிரி? நான் உங்களுக்கு வந்து பார்த்தா ப்ரைஸில் ஏதோ நெகோஷியேட் வந்து பார்த்தா நான் பண்ணி கொடுத்துறேங்க. நம்ம கோயம்புத்தூரில் அது வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் லிமிட்டில் சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் எவ்வளோ ஹைலைட்ஸ் பாருங்க. இல்லை என்ன ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி போட்ட அடுத்த 6 மாதத்துக்கு நல்ல ரெப்யூட்டேஷன் ஆயிரும். ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்க ஏரியானா சரவணம்பட்டி கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைமே கொண்டு வந்தலாம். இப்போ அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா கரெக்டாக இருந்தாவே 90% வரைக்கும் வந்து பாருங்க பேங்க் லோன் நான் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 10 lakhs வந்து பார்த்தா எனக்கு ஒரு டவுன் பேமெண்ட் வந்து பார்த்தா கொடுத்தாவே போதும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லங்க கார்பரேஷன் லிமிட் நம்ம சரவணம்பட்டி ஐடி பார்க்கு அப்படியே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சைட் கொண்டு இருக்குங்க. அப்படியே நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சரவணம்பட்டியோட பிரம்மாண்டமான ஐடி பார்க் இங்கிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுங்க. அங்கிருந்து நம்ம நடந்தே நம்ம சைட்டுக்கு வந்துக்கலாங்க. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கமர்ஷியல் சைட் அவைலபிளாக இருக்குது, ரெசிடென்சி அவைலபிளாக இருக்குது. மெயின் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி பக்கத்தில் அது ஐடி பார்க் பக்கத்துலேயே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலி விசிட் பண்ணி பாருங்க. ஸோ இப்படி தான் நம்ம இருக்காரு. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் நிறைய ப்ராஜெக்ட் நீங்கள் ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி ஐடி பார்க்கு பக்கத்தில் இங்கிருந்து பார்த்த ஐடி பார்க் தெரியுது. ரொம்ப பக்கத்துலேயே போட்டீங்க, நடந்தே போய் வந்துக்கலாம் போல இருக்கு. அந்த கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி நம்ம கம்பெனி பற்றி விவரிச்சு இருங்க. வணக்கங்க, என் நேம் கண்ணன். நிறைய தடவை வந்து பார்த்தா நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த குட் விங் ப்ரொமோட்டர்ஸ்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்ம பண்ணிருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி, அதாவது வந்து கோயம்புத்தூரோட மெயின் ஹார்ட்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே சரவணம்பட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கால்வாசி எல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு ஐடி கம்பெனிஸாகவே தான் இருக்கும். சரௌண்டிங்ஸில் இருக்கிற எல்லா பீப்புள்ஸுமே வந்து பார்த்தா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தா அவங்க எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னன்னா எனக்கு கம்பெனி நியர்பையாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கிறது என்ன பாலாஜி பர்சிலா அர்பானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம லேஅவுட்டுக்கு வந்துருக்கீங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 10 ஏக்கரா ப்ராஜெக்ட் இது எல்லாமே. ஸ்டார்டிங் மினிமம் 1.5 சென்ட்லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தா 6 சென்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தா நம்ம கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரோடு எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 33 ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தா 40 ஃபீட் வரைக்கும் வந்து பார்த்தா நம்ம கொடுத்துருப்போம். நீங்கள் எந்த லேஅவுட்டுக்கு போனாலும் வந்து பார்த்தா 23 ஃபீட்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம இங்கே ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தா 33 ஃபீட் தான். உங்களுக்கு கட் ரோட் பேஸ் இதெல்லாம் வந்து பார்த்தா எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இப்போ நீங்கள் ஏர்லி ஸ்டேஜில் வந்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இது உங்களுக்கு கமர்ஷியல் பிளாட்ஸ் வேணுனாலும் நீங்கள் கமர்ஷியல் பிளாட்ஸ் வந்து பார்த்தா எடுத்துக்கலாம். இதோட அம்யூனிட்டிஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்குன்னா நல்லா வைடான ரோடு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஓவர் டேங்க் கொடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் வாட்டர் பைப் லைன் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்தா ட்ரைனேஜ் அவுட்லெட் இருக்குது உங்களுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டு ஆல்ரெடி இபி எல்லாமே வந்து பார்த்தா உள்ளே கொண்டு வந்துட்டோம். சுற்றி உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டி. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே டர்ஃபு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜிம்மு, கம்யூனிட்டி ஹாலு, அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா தனியாக வந்து பார்த்தா நம்ம கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் உங்களுக்கு வரும். கிராண்ட் ஆர்ச் மூலியமாக வந்து பார்த்தா உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு 24/7 செக்யூரிட்டி சர்வீஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிசிடிவி கேமரா சர்வலைன்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா உங்களோட லைஃப் இங்கே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப செக்யூர்டாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா சேஃப்டியாகவும் இருக்கும். நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறத நம்ம கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க் சரிங்களா? இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கமர்ஷியல் பால் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு சார்பாக ஷாப் கட்டுறீங்க, பெருசாக கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்க, இந்த மாதிரி பர்பஸ் பார்த்துட்டு இருக்குன்னா கூட இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கமர்ஷியல் சைட்டு அழகாக பாருங்கள். இது மெயின் ரோடுங்க, ரோட்டை விட்டு இறங்கி வந்து அவங்க சைட் தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சைட் அவைலபிளாக இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா குடியிருக்கிறதுக்கான ரெசிடென்சியல் சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் வந்து பிரிச்சிருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 1.5 சென்ட்ல நீங்கள் சைட் வாங்கிக்கலாம். 1.5 சென்ட்ல சைட்டுக்கு அவைலபிள் இருக்கனால எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஈஸி டு இஎம்ஐ ஆப்ஷனில் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க.
ப்ரோ இப்போ வந்து பேசிக்கா வந்து இங்க வந்து ஒரு சென்ட் என்ன மாதிரி பட்ஜெட்ல கோட் பண்ணிருக்கீங்க? நார்மலா கமர்ஷியல் எவ்வளவு பிரைஸ் போயிட்டு இருக்கு, உள்ள ரெசிடென்ஷியல் எவ்வளவு பிரைஸ் போயிட்டு இருக்கு, நார்த் ஈஸ்ட் கார்னர் சொல்லுவீங்களா ப்ரோ, அது மாதிரி எவ்வளவு பிரைசிங்ல போயிட்டு ப்ரோ இருக்கு? இப்போ வந்து பார்த்தோன்னா இதில் ஒரு நம்ம 3 கேட்டகரியா வந்து பார்த்தோன்னா கொடுக்குறோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தா சவுத் வெஸ்ட் தான் அது மாதிரி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சவுத் வெஸ்ட் சம்திங் அது மாதிரி வந்தீங்கன்னா ஒரு 21 lakhsலேருந்து மேக்ஸிமம் 25 lakhs வரைக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு பெருசாலாம் இருக்காது, உங்களுக்கு வந்து ஒரு 4 lakhs டிஃபரன்ஸ்க்குள்ள தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்கும். அதான் நான் சொல்றேன், மினிமம் வந்து பார்த்தோன்னா 1.5 சென்ட்லேருந்தே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. நீங்க மேக்ஸிமம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 6 cents வரைக்கும் எனக்கு வேணும், ஒரு சிங்கிள் பிளாட்டா எனக்கு 6 cents வேணும்னா தாராளமா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்க இருக்குங்க. பிளஸ் உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒன்றும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, இப்பதான் வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்பவே பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 6 சீட்ஸ் வந்து பார்த்தா இப்போ புக்கிங். காலையில இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளுங்க, ஆடி வெள்ளின்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு எங்களுக்கு வந்து புக்கிங். ஸோ எங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்க பிரைஸ் வந்து யாருமே பாக்குறது இல்லைங்க. கரெக்டா சேஃப்டியா வந்து பார்த்தா இருக்கா லே அவுட். நீங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா ரீசேல் சைட்ஸ் வந்து பார்த்தா எல்லாமே போயிட்டு இருக்குங்க. இங்க வந்து பார்த்தா சேஃப்டியா இருக்கா உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு இயர்லி ஸ்டேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தா வரும்போது நாளைக்கு இதை விட ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து பார்த்தா இருக்குங்க. ஏன்னா நாங்க எல்லாமே டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே டர்ஃப், கம்யூனிட்டி ஹால், உங்களுக்கு வந்து பார்த்தா ஜிம் எல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு வந்துடும். பிளஸ் வந்து பார்த்தா சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா வந்து பார்த்தா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்துடும். இப்போ இருக்க வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், பீப்புள்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து என்னோட லே அவுட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தா எல்லாமே வேணும்னு நினைக்கிறாங்க. கரெக்டுங்களா? இப்போ என்னன்னா நீங்க வந்து இப்போ கோயம்புத்தூரே பாத்துட்டீங்கனாலும் நீங்க முதல்ல இருந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர் வந்து பார்த்தா இப்ப கிடையாது. நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பார்த்த கோயம்புத்தூருக்கும் இப்ப இருக்க கோயம்புத்தூருக்கும் வந்து பார்த்தா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கிற வந்து பார்த்தோன்னா மைக்ரேட் ஆன பீப்புள்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்க லோக்கல்ல வந்து பார்த்தோன்னா இங்க இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்களை விட வெளியூர்ல இருந்து வந்து பார்த்தோன்னா வந்து எனக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பிளாட்ஸ் எனக்கு வேணும், கோயம்புத்தூர்ல எனக்கு ஒரு இடம் வேணும், கோயம்புத்தூர்ல எனக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்க வந்து இப்ப நீங்க இந்த பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 1 month கழிச்சு நம்ம இங்க வந்தாலுமே இங்க குறைஞ்சது வந்து பார்த்தா ஒரு 10-20 வீடுக்கு மேல வந்து பார்த்தா ஆயிருக்குங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா டெவலப் ஆயிட்டு ஏரியா. ஏன்னா நாங்கள் ஒன்றும் ப்ராப்பராகவே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நாங்கள் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல. நாங்கள் இயர்லி ஸ்டேஜில் வந்து பார்த்தோன்னா ப்ரீ புக்கிங் மாதிரி வந்து பார்த்தா இது பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கே பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் 100% வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கு. ப்ளஸ் வந்து நாங்கள் என்னன்னா நாங்கள் டெவலப் பண்ணுறது நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பண்ணவே வந்து பார்த்துட்டா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முன்னாடி இருக்க பிளாட்ஸ் எனக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் எனக்கு ஃப்ரெண்ட்லேயே கொடுங்க அது மாதிரி கூட கேட்டும் கூட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அதிகமாக கொடுத்துடலாம். கட்டுங்களா? ஸோ மெயின் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி திசையில வந்து சைட் எடுத்துக்கலாம். அழகா டேட்டா வந்து பாருங்க. உங்களுக்கு அதாவது இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. மினிமம் பாத்தீங்கன்னா உங்க சென்ட் வந்து பாத்தீங்கன்னா 21 லட்சத்துக்கு கொடுத்துருக்கீங்க. 21 lakhsல இருந்து நீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பேக்கேஜ்ல கூட சொல்லலாம். இப்ப எப்படின்னா எனக்கு ஒரு 1.5 சென்ட்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 சென்ட்ஸ் வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். அப்ப நீங்க ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 31 lakhs 32 lakhsல இருந்தே பிளாட்டோடது நீங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60-65 lakhs வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளான் பண்ணிக்கலாம். நான் என்னன்னா இப்போ நீங்க ஒரு 31 lakhsக்கு 32 lakhsக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பிளாட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட உள்ள வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 55 lakhsல வந்து பாத்தீங்கன்னா கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு வீடு வந்துடல. கண்டிப்பா. சோ நீங்க அந்த ஆங்கிள் நீங்க பார்க்கும்போதுல நம்மளுக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வேணும். நீங்க வீடு கட்டுறதுக்கு நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு 55 lakhsல இருந்தே நீங்க ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா கட்ட ஆரம்பிச்சு. 55 லட்சம் ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐடி பார்க் பக்கத்துல உங்களுக்கு வந்து இடம் பிளஸ் வீடு ரெண்டுமே பண்ணி கொடுத்தலாம். லைட் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா என்ன ப்ரோ பட்ஜெட் வந்து கொடுக்கலாம்? ஒரு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருந்தா இப்போ அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா கரெக்டாக இருந்தாவே 90% வரைக்கும் வந்து பேங்க் லோன் நான் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 10 lakhs வந்து பார்த்தா எனக்கு ஒரு டவுன் பேமெண்ட் வந்து பார்த்தா கொடுத்தாவே போதும். பிளாட்ஸ் வேணும் அப்படின்னா. ஸோ வந்து பார்த்தா அதான் இப்போ என்னன்னா உங்களுக்கு சைட் என்கொயரிஸ் வேணும் இல்லை வந்து பார்த்தா சைட் வந்து பார்க்கணும்னா அவங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தா என்ன சைட் சூஸ் ஆகுமோ அதை வந்து பார்த்தா அவங்க பண்ணி கொடுத்துல கட்டுங்களா? ஸோ நம்ம கோயம்புத்தூர்ல அது வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் லிமிட்ல சரவணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்துல எவ்வளவு ஹைலைட்ஸ் பாருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் நிறைய இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் நிறைஞ்ச ஏரியால வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கிருந்து அப்படியே பின்னாடி நம்ம வந்து கேமராமேன் திருப்பி காமிச்சா சரவணம்பட்டி ஐடி பார்க் தெரியும். அப்படியே திருப்பி காமிங்க. அங்க ஒரு பெரிய பில்டிங் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எல்லாமே ட்ரோன்ல முடிஞ்சு அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். அந்த பெரிய கிளாஸ் வச்ச பில்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா சரவணம்பட்டி ஐடி பார்க். இங்கிருந்து பார்த்தா நம்ம பில்டிங் தெரியும். வெறும் 150 மீட்டர் நம்ம இங்கிருந்து நடந்தே போனா கூட அப்படின்னு பேசிட்டு நடந்து போய்க்கலாம். அந்த கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம கோயம்புத்தூர்ல வெளியூர்ல இருந்து பெங்களூர் பீப்புள்ஸ், சென்னை பீப்புள்ஸ் இது மாதிரி பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து நம்ம கோயம்புத்தூர்ல இன்னைக்கு வாங்கி போட்டா அடுத்த ஒரு 4-5 மாசத்துக்குள்ள நல்ல ரேட்டுக்கு அது திருப்பி ரீசேல் பண்ற மாதிரி ப்ராஜெக்ட் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த ப்ராஜெக்ட் நீங்க சூஸ் பண்ணி பாருங்க. ஏன் சொல்றேன், லீகல் மட்டும் நீங்க பக்காவா பாத்துக்குங்க. பார்த்துட்டு வெரிஃபைடு ஓகே பக்காவா இருந்துச்சுன்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு லோன் ஆப்ஷன் நீங்க போய்க்கலாம். இல்ல என்ன ஹைலைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கி போட்ட அடுத்த 6 மாசத்துக்குள்ள நல்ல ரெப்ரேஷன் ஆயிரும். ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்க ஏரியானா சரவணம்பட்டி கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைமே கொண்டு வந்துடலாம். ஏன்னா சொல்றேன்னா ஐடி பார்க் இருக்குது, பிளஸ் நிறைய இண்டஸ்ட்ரியல்ஸ் கம்பெனிஸ் பக்கத்துல இருக்குது, நிறைய லே அவுட்ஸ் பக்கத்துல இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரீசேல் சைட்டே வந்து பாத்தீங்கன்னா 24, 25, 26 லட்சம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் இங்க நெய்வேலியில போயிட்டு இருக்கு. நீங்க விசாரிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இந்த சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா
நான் ஒரு 4.5 வருஷமா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சென்ட் வந்து பாத்தீங்கன்னா 12, 15, 18, 21 வரைக்கும் வீடியோ எடுத்துட்டேன். இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ நீங்க வந்தீங்கன்னா சென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 21 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல இருந்து இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. அது 1.5 சென்ட்ல அவைலபிளா இருக்கு. 21க்கு இருக்குது, 23க்கு இருக்குது, 25க்கு இருக்குது. எல்லா பட்ஜெட்லயும் வச்சிருக்காங்க. கமர்ஷியலா வாங்கி போட்டீங்கன்னா இன்னுமே நல்லா உங்களுக்கு அப்ரிஷியேஷன் ஆயிரும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கையில பாத்தீங்கன்னா வெறும் வந்து 10 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் கொடுத்தா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா உங்க பேர்ல ஒரு சைட்டை வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணி கொடுத்துருவாங்க. ஐடி பார்க் பக்கத்துல இந்த லே அவுட்ல இடத்தோட வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தனி வீடு, அபார்ட்மெண்ட் சொல்றது இல்லைங்க, உங்களுக்கு அழகா உங்களுக்கு இடத்த கிரை பண்ணி கொடுத்து உங்களுக்கு தனியாக அழகா வீடு கட்டி கொடுத்துருவாங்க. ஏன்னா இன்னைக்கு நார்மலா இங்க நியர்பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 BHK 2 BHK ஒரு அபார்ட்மெண்ட் பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குறைஞ்சது 50 இருந்து 75 லட்சம் வரைக்கும் பிரைஸ் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல அதே அபார்ட்மெண்ட் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா இடத்தவங்க பேர்ல கிரை பண்ணி கொடுத்து தனி வீடு கட்டி கொடுத்துருவாங்க. வெறும் வந்து பாத்தீங்கன்னா 55 லட்சம் ப்ரோ. ஆமா, மினிமம் வந்து பார்த்தா 55 lakhsல இருந்து ஹவுஸ் வந்து பார்த்தா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ வெறும் பார்த்தீங்கன்னா 55 லட்ச ரூபா பட்ஜெட்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. கையில் பார்த்தீங்கன்னா வெறும் 10 lakhs டவுன் பேமெண்ட் இருந்தால் போதுமானது. ஆல்மோஸ்ட் இப்போ சைட்டை லான்ச் பண்ணி ஒரு 1 வீக்குள்ளேயே 6 சைட்டை புக் பண்ணியிருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா சீக்கிரமாகவே புக் ஆயிரும். இந்த சைட் நான் அடிச்சு சொல்கிறேன், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதத்துக்குள்ள கம்ப்ளீட்டாக சேல் பண்ணி முடிச்சுட்டு அவங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்கே போயிடுவாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் மார்க்கெட் அந்தளவுக்கு பீக்காக போயிட்டு இருக்கு. வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக வந்து கண்டிப்பாக சைட் இருக்காது, நான் இப்பயே சொல்லிடுறேன். ப்ரைஸ் கண்டிப்பாக மாறிடும். நீங்க வந்தீங்க இப்போ வீடியோ பார்த்து வரீங்க, ஒரு 1 நாள் 2 நாளுக்குள்ள வந்துட்டீங்கன்னா இந்த பிரைஸ் பிரதர் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாரு. கோயம்புத்தூருக்கு நிறைய ப்ராஜெக்ட் ஆன்கோயிங்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் ஒரு பிரீமியம் ப்ராஜெக்டா எடுத்து சூப்பரா ஃபர்ஸ்ட் கிளாஸா கஸ்டமர் கொடுக்கலான்னு இருக்காங்க. ஸோ பிரைஸும் கம்மியா இருக்கு, டவுன் பேமெண்ட்டும் கம்மியா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா சைட்டை பார்த்தீங்க, புக் பண்ணி கிரை பண்ணிக்கலாம். அந்த கண்டிஷன் வச்சிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நீங்க கிரை பண்ணிக்கங்க. நம்ம ஃபாலோ ஆஃபர்ஸ் நிறைய பண்ணி கொடுப்பீங்க. சைட்டை பார்த்துட்டு வந்து உடனே புக் பண்ணி வர்றாங்கன்னா ஒரு இனிஷியல் பண்ணி தர முடியுமா நமக்கு சப்போர்ட் மாதிரி? நான் உங்களுக்கு வந்து பார்த்தா பிரைஸ்ல ஏதோ நெகோஷியேட் வந்து பார்த்தா நான் பண்ணி கொடுத்துறேங்க. ரெண்டாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க சொன்னது எல்லாமே ஓகே. உங்களுக்கு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க அதிகமாலாம் கிடையாதுங்க. மொத்தமாவே 1 2 மீறி போனா உங்களுக்கு ஒரு 10 சைட்ஸ் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த மெயின் ரோடு பேஸ்ல வேற எங்கேயுமே சைட் கிடையாதுங்க. ரீசேலுக்கும் கூட இல்லைங்க. ரீசேலுக்கு இல்ல. ஏன்னா நான் இந்த ஃபீல்ட்ல வந்து பார்த்தா ஒரு 9 இயர்ஸா வந்து பார்த்தா இதே ஃபீல்ட்ல நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், நிறைய ப்ராஜெக்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நார்மல் ஒரு மீடியேட்டரா இருந்து தான் வந்து பார்த்தா நாங்க வந்திருப்போம். ஸோ நாங்க பார்த்தோன்னா எங்களுக்கு அதிகமா என்கொயரிஸ் வரதே எனக்கு கமர்ஷியல் வந்து பார்த்தா எதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. இங்க பார்த்தா இதே தவிர வந்து பார்த்தா உங்களுக்கு கமர்ஷியலே கிடையாதுங்க எங்க சரணப்பட்டி பொறுத்த அளவுக்கு. ஸோ என்னன்னா ஆஃபீஸ் வைக்கிறாங்க இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி வந்து பார்த்தா பிளான் பண்றாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு 10 ஏக்கர் ப்ராஜெக்ட்குள்ள வந்து பார்த்தா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து பார்த்தா முன்னாடி கமர்ஷியல் கொண்டு வரதெல்லாம் பெரிய விஷயங்க. அதெல்லாம் வந்து பார்த்தா நீங்க தாராளமா வந்து பார்த்தா ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்ல தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் வந்து பார்த்தா முன்னாடியே வந்து பார்த்தா நீங்க வந்து இயர்லியே வந்து புக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க 1000 வாட்ஸ் நம்மளோட யூடியூப் சேனல்ல இருந்து வந்து பார்த்தா வந்திருக்காங்க. இதோட கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு 10-15 வந்து வீடியோஸ் வந்து பார்த்தா நம்ம வந்து எடுத்திருக்கோம். இதுல இவங்க உங்க இந்த சேனல் மூலியமா நீங்க வரீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலா வந்து பார்த்தா நெகோஷியேட் வந்து பார்த்தா உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். கட்டுங்களா? ஸோ பேமெண்ட் நெகோஷியபிள் இருக்கு, ஃபிக்ஸ்ட் நினைச்சுக்க வேண்டாம். கண்டிப்பா நேரில் வாங்க, சைட்டை புக் பண்ணிக்கங்க. கீழே நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் இருக்கேன். நியர்பைல வந்து பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி சொல்லணும் அவசியம் இல்லை. நியர்பைல ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், டிபார்ட்மெண்ட்ஸ், ஒரு பேங்க், ஏடிஎம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கு. நியர்பைல நிறைய ஸ்கூல்ஸ் அவைலபிளா இருக்கு. இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 3 minutes ட்ராவல், 5 minutes ட்ராவல் நிறைய இருக்கு. ப்ரோசோன் மால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 3 minutes நீங்க அழகாக போய்க்கலாம். 2 வீலர் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸி டு ஆக்சபிலிட்டியா இருக்குது. சீக்கிரமா வாங்க. இதனால பிரைமால் லொகேஷன்ல குறைஞ்ச சைட் அவைலபிளா இருக்கு. 10 ஏக்கர்லாம் போட்டிருக்காங்க. சீக்கிரமா சைட் புக்கிங் ஆகிட்டே இருக்கு. கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் கால் பண்ணி கட்டாயம் என்கொயரி பண்ணிக்கங்க. நன்றி பிரதர், தேங்க்யூ ஸோ மச் பிரதர்.